ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இந்த பெருநாட்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன ஈதுல் அம்பியா, நபிமார்களின் பெருநாள்? இதோ பார்க்கலாம். நம்முடைய தந்தை ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு கனியை சாப்பிட்டதற்காக உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். இங்கு வந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வாசகத்தை இறைவன் குர்ஆனில் பதிவு செய்வான். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று மனமுருகி கேட்டார்கள். சுமார் 300 வருடங்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்லும். 300 வருடங்களாக அழுது கேட்ட மன்னிப்பு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு நாள் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. நாம் படைக்கப்பட்ட பொழுது அரசியல் முதலாக பார்த்த பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை பார்த்தோமே. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்க அல்லாஹ் அவர்களின் பாவத்தை மன்னித்தான். 300 வருடங்களாக கேட்டு மன்னிக்கப்படாத ஒரு பாவம் ஒரு நாளில் மன்னிக்கப்பட்டது என்றால் அந்த நாள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது பெருநாள் தானே. அல்லாஹ்வுடைய நண்பர் ஹலீலுல்லா என்று அழைக்கப்பட்ட சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் அந்த புனித நாள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இறை பணியை செய்யும் பொழுது, இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது, நம்ரூத் என்ற கொடியவன் அதிபயங்கரமான நெருப்பை உண்டாக்கி அவர்களை தூக்கி அதில் போட்ட பொழுது அந்த கொடிய நெருப்பு அவர்களின் கை கால்களை கட்டப்பட்டிருந்த கயிறுகளை எல்லாம் பொசுக்கி சாம்பலாக்கியது. ஆனால் அவர்களின் புனிதமான உடலில் எந்த பகுதியையும் அது தீண்டவில்லை. மட்டுமல்ல, அவர்களின் ஒரு முடியை கூட அது கருகவில்லை. அது மாத்திரமல்ல, நெருப்பின் சுபாவம் எரிப்பது என்றால் அது தன் சுபாவத்தையே மாற்றி குளிர் பூஞ்சோலையாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மாறியது என்று இறைவன் வரலாறை குர்ஆனில் பதிவு செய்வானே. அந்த நாளும் இந்த புனித நாள் தான். ஒரு சமூகம் அதிபயங்கரமாக அழிக்கப்பட்டது. வெள்ள பிரளயத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு பகுதியை அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே அழித்த பிரம்மாண்டமான அழிவு. அதுவரை அப்படி ஒரு அழிவு உலகத்தில் நடைபெறவில்லை. ஏதோ ஒரு பகுதியை, ஒரு ஊரை அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும், ஹோல் வேர்ல்டையும் அல்லாஹ் அழித்து காண்பித்தான். அப்ப உலகத்துல எஞ்சிருந்த நபர் எத்தனை பேர் தெரியுமா? சுமார் 80 பேர் மட்டும்தான் மொத்த உலகத்திலேயே இருந்தார்கள். அந்த கப்பலில் பயணித்த 80 நபர்கள் மாத்திரம் தான் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அத்துணை பேரும் அழிக்கப்பட்டார்கள். பிரமாண்டமான அழிப்பு. கிட்டத்தட்ட 4 மாசங்கள் அந்த கப்பல் அந்த வெள்ளத்திலேயே சுற்றி கொண்டிருந்தது, தரையை பார்க்கவில்லை. நாம் எப்பொழுது கரை சேருவோமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்கள் இறுதியாக ஒரு மலையின் பக்கம் அந்த கப்பல் ஒதுங்கியது. அது எந்த மலை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இஸ்தவத் அலல் ஜூதியி, ஜூதி என்ற மலையின் பக்கம் அந்த கப்பல் ஒதுங்கியது என்று அல்லாஹ் சூரா ஹூதிலே 44வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவார். இப்படி பேரழிவுக்கு பின்னால் நிம்மதியான முறையில் கரையிறங்கினார்களே சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் சமூகமும். இது அவர்களுக்கு கிடைத்த பெருநாள் இல்லாமல் வேறு என்ன சொல்லுவது? இதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் மாற்றிக்கொண்டு 40 நாட்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தொடர்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்க ஒரு நாள் அல்லாஹ் தஆலா அந்த மீனுக்கு உத்தரவிட்டு பத்திரமாக அவர்களை கரையில் கொண்டு சேர்க்க சொன்ன நாளும் இந்த புனித நாள். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு ரப்பி அன்னி மஸ்ஸனியம் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற துஆவை ஓதிக்கொண்டிருக்க அல்லாஹ் அற்புதமான முறையில் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்த நாள். அந்த ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்த விதத்தை அல்லாஹ் சூரத்து ஸ்வாத் அப்படிங்கிற சூரால 42வது வசனத்தில் அருமையாக சொல்லுவான். ஒரு குல் பிர்ஜிலிக, நபி அய்யூப் அவர்களே அலைஹிஸ்ஸலாம், உங்க காலால் பூமியில் தட்டுங்கள் என்றான். அவர்கள் காலால் பூமியில் தட்ட அங்கிருந்து ஒரு நீரூற்றை அல்லாஹ் உருவாக்க செய்தான். செய்துவிட்டு சொன்னான், ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வ ஷராப். அதில் அல்லாஹ் தஆலா குளிக்க சொன்னான், குடிக்க சொன்னான். அது போன்று செய்த பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த நோய்களும் குணமானது.
நமக்கெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதத்திற்கு கீழ் இருந்து வந்த தண்ணீர் ஜம்சமை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதத்தில் இருந்தும் அல்லாஹ் வர வைத்த தண்ணீரை குர்ஆனிலே சூரத்து ஸாதில அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த அற்புத நாளும் இந்த பாக்கியமான நாள் தான். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீண்ட நாள் பிரிந்திருந்து அவர்களை நினைத்து அழுது அழுது கண் பார்வையெல்லாம் மங்கிய பொழுது மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது சகோதரர்களும் குடும்பமே ஒன்றிணைந்து சந்தித்த பேர் அற்புத நாளும் இந்த மகிழ்ச்சியான நாள் இல்லையா அவர்களுக்கு? நாம் முதல் பாகத்தில் சொன்ன சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடிய ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்து ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா நபியும் அவர்களை சார்ந்தவர்களும் பேர் அற்புதமான முறையில் பாதுகாக்கப்பட்ட நாளை அவர்களுக்கு பெருநாள் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்குத்தானே அவர்கள் நோன்பு வைத்தார்கள். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளும் இந்த பாக்கியமான நாள். அவர்களை எதிரிகள் துரத்திய பொழுது அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான் என்று குர்ஆனில் சொல்லுவானே, பல் ரஃபஅஹுல்லாஹ். அந்த உயர்த்திய செய்தி அல்லாஹ் சூரத்துன் நிசா என்கிற சூறாவுல 158வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான். இதுவும் அந்த புனிதமான பாக்கியம் நிறைந்த நாள். இப்படி அநேக நபிமார்களின் வாழ்வில் விடியலை கொடுத்து அவர்களின் சஞ்சலங்களை தீர்த்த நாளை அவர்களின் பெருநாள் என்று சொன்னால் அது மிகையான ஒன்றல்ல. எனவே அது எந்த நாள், அது என்ன பாக்கியமான பெருநாள்? இதோ நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் 4-5 தினங்களில் வர இருக்கக்கூடிய முஹர்ரம் பிறை 10 ஆஷூராவுடைய நாள். அது ஈதுல் அம்பியா, நபிமார்களின் பெருநாள். இந்த நாள் நம்மின் கஷ்டங்களையும் நீக்கி வைக்கக்கூடிய நாள், நம்மின் சிரமங்களை அகற்றும் நாள், நம்முடைய கடன்களை அடைத்து தரும் நாள், நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தரப்பட வேண்டிய அருமையான நாள். எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பாக்கியமான நாள். தவற விட்டு விடாதீர்கள், பயன்படுத்துங்கள், பாக்கியம் பெறுவோம். நீங்கள் யாரெல்லாம் பாக்கியம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காணொளியை அனுப்பி அவர்களின் வாழ்விலும் பாக்கியம் பெறுவதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். மேலும் இந்த நாளை குறித்து வேறு வேறு தகவல்களை தெரிய விரும்பினால் நீங்கள் எதை தெரிய விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பார்த்து உங்களுக்கு பதில் தர நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியமான நாளை நாம் பயன்படுத்தி பாக்கியம் பெறக்கூடிய தௌஃபீகை நாம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நாளில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காணொளியில் தொடரில் பார்ப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.